Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஈரோடு முதிய தம்பதியர் தோட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலேயே இன்னும் உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படாத நிலையில் சேலம் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு முதிய தம்பதியரின் படுகொலை தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. அதுவும் கோயிலுக்கு சென்று வந்தவர்கள் மீண்டும் கோயிலுக்கு செல்ல இருந்த நிலையில் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டவர்களின் ரத்தம் வீட்டில் இருந்து பூ பழங்களின் மீது சிதறி கிடந்ததுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 70வது திருமண நாளை மாலையுடன் மங்களகரமாக கொண்டாட இருந்த தம்பதியர் இப்படி படுகொலை செய்யப்பட்டதுதான் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே உள்ள ஜாகீர் அம்மாபாளையம் பாரதி நகரை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவரது மனைவி வித்யா. இருவரும் மளிகை கடை நடத்தி வந்தனர். இவர்களுக்கு வாசுதேவன் மற்றும் தினேஷ் என்ற 2 மகன்கள் உள்ளனர். 2 மகன்களும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி பிற்பகலில் பாஸ்கரனும் அவரது மனைவி வித்யாவும் வீட்டில் இருந்தனர். 3:30 மணி அளவில் பாஸ்கரன் தனது மளிகை கடையில் இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் மாலை 4 மணி அளவில் வித்யாவும் பாஸ்கரனும் பலத்த ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் வீட்டுக்குள் கிடந்தனர். பாஸ்கரனின் அலறல் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் இருவரையும் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் வித்யா சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்துவிட்டார். படுகாயமடைந்த பாஸ்கரன் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பாஸ்கரன் பரிதாபமாக இறந்துவிட்டார். பின்னர் அவரது உடல் சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டது. இந்த கொலையை அறிந்த சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் பிரவீன்குமார் அபினவு உடனே சம்பவ இடம் வந்து நேரில் விசாரணை செய்தார். கைரேகை நிபுணர் மற்றும் போலீஸ் மோப்பனாய் லில்லி அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொலை நடந்த பகுதி எப்போதும் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதி. இதனால் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். இதில் வாலிபர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமாக நடந்து செல்வது தெரிய வந்துள்ளது. இவர் யார் என தற்போது விசாரணை நடக்கிறது. இந்த கொலை குறித்து விசாரிக்க சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் பிரவீன்குமார் அபினவு, சேலம் மாநகர போலீஸ் துணை ஆணையர் சிவராமன், உதவி ஆணையர் அஸ்வினி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவத்தை அறிந்த ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் அங்கு வந்து இப்பகுதியில் சாராயம் மற்றும் கஞ்சா விற்கப்படுகிறது, இதனால் கொலை நடந்ததா என விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் ஈரோடு, திருப்பூரில் நடந்த இரட்டை படுகொலை சம்பவத்தை போலவே சேலத்தில் இந்த இரட்டை படுகொலை நிகழ்ந்துள்ளதால் பெரும் பரபரப்பை பற்ற வைத்தது. நகைக்காக நடந்த இரட்டை கொலையா அல்லது வேறு ஏதும் காரணம் உண்டா என்றும் 50க்கும் மேற்பட்டவர்களை தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வட மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவரிடம் இருந்து 11 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. படுகொலை செய்யப்பட்ட தம்பதியரின் மகன் ராமநாதன் கலங்கியபடி கூறும்போது, அப்பாவிற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் பிறந்த நாள், கோவிலுக்கு சென்று விட்டு வந்தோம். அடுத்தது பழனி கோயிலுக்கு செல்ல திட்டமிட்டு அதற்காக பூ பழங்கள் எல்லாம் வாங்கி வைத்திருந்தோம், அதிலும் ரத்தம் படிந்துள்ளது என்றார் வேதனையோடு. 70வது திருமண நாளை கொண்டாட திட்டமிட்டிருந்த நிலையில் இப்படி ஒரு படுகொலை நிகழ்ந்திருப்பதாக கண்ணீரோடு தெரிவிக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டோரின் குடும்பத்தினர். கைது செய்யப்பட்டவரோடு வேறு யாரெல்லாம் இந்த படுகொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என விசாரணையை தொடங்கி இருக்கிறது காவல்துறை. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ். Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.